அன்பர்களே வணக்கம். தருமபுத்திரன் குந்தியின் பேச்சை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டவனாக இடும்பியை பார்த்து பேசத் தொடங்கினார். அழகிய பெண்ணே, என் எண்ணப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். தர்ம வழியில் இருந்து மாறுபட்டு விடக்கூடாது. அழகிய உருவத்துடன் சுத்தமாய் ஒவ்வொரு நாளும் நீ விளங்க வேண்டும். தினம் தினம் நீராடிவிட்டு பகல் பொழுது முழுவதும் பீமனுடன் நீ வாழலாம். இரவு நேரத்தில் அவனை கொண்டு வந்து எங்களுடன் விட்டுவிட வேண்டும். அதுவும் நீ கருவுறும் அறையில்தான் இப்படி பீமனோடு வாழலாம். புரிந்ததா என்று கேட்டார். இடும்பி தர்மபுத்திரன் வாயிலிருந்து வந்த சொற்களை கேட்டு ஆனந்தமாய் மகிழ்ச்சி அடைந்தாள். கீழே விழுந்து தாயாகிய குந்தியை வணங்கினாள். தர்மபுத்திரனை வணங்கினாள். எழுந்து நின்றவள் தர்மபுத்திரனை பார்த்து, மூத்தவரே, நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸ்திரீகள் என்றால் எல்லாரும் ஸ்திரீகள் அல்ல. கற்புடைமை பெற்று விளங்குகிறவள் எவளோ அவளைத்தான் பெண் என்று கூறலாம். என்னை அரக்கி என்று லேசாக நீங்கள் யாரும் நினைத்துவிட வேண்டாம். என்னுடைய மன உறுதியும் நன்னிலையும் அனுபோகத்தில் நீங்கள் எல்லாம் காணப்போகிறீர்கள் என்று கூறினாள். தர்மபுத்திரன் மகிழ்ச்சியோடு பீமனை பார்த்து, பீமா, இங்கே வா. இதோ இருக்கிறாளே இந்த கன்னிகை பிறந்த குலம் அரக்கி என்பது மட்டுமல்ல, ஆனால் அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? குணங்களை நோக்கி பார்க்கும் பொழுது கமலையை ஒத்தவள் ஆவாள். நம்மெல்லாம் பார்த்திருக்கோம். சேற்றில்தான் செங்கல் நீர் மலர்கிறது, நிலத்திலேதான் பொன் உண்டாகிறது. ஆனால் நாம் அவைகளை நிந்தித்து ஒதுக்கி வைத்திருக்கிறோமா? இல்லைதானே? அவற்றையெல்லாம் அங்கீகாரம் செய்து நாம் பயன்படுத்துகின்றோம். அதை போலத்தான் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னுடைய வார்த்தையை தள்ளாமல் இந்த இடும்பியை ஆதரித்து கொள்ள வேண்டும். புரிந்ததா? இது என்னுடைய கட்டளையாகும் என்று கூறினார். பீமன் தர்மபுத்திரனை பார்த்து, அண்ணா, நான் உங்களுடைய சொல்லை ஒரு நாளும் தட்டியதில்லை. நம்முடைய அம்மா கூறிய வார்த்தையை நான் கேட்பேன், உங்களுடைய வார்த்தையையும் கேட்பேன் என்று கூறியவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த தம்பிகளை பார்த்தான். தம்பிகளும் பீமனை பார்த்து, அண்ணா, நம்முடைய தாயும் நம்முடைய அண்ணாவும் என்ன கூறுகின்றாரோ அதை செய்யுங்கள், அதற்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்றார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இடும்பியானவள் மகிழ்ச்சி அடைந்தாள். அப்படி அடைந்தவள் அவர்களை பார்த்து, நீங்கள் சாலுகோத்திர ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினீர்களே, நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னவள், அம்மா, வாருங்கள், உங்களை நான் தூக்கிக் கொண்டு செல்கிறேன் என்று கூறினாள். குந்தி இடும்பி தூக்கிக் கொள்ள ஐவரும் இடும்பியை தொடர்ந்து நடந்தார்கள். அப்படி நடந்தவர்கள் சாலிகோத்திரத்தை அடைந்தார்கள். சாலிகோத்திரத்தை அடைந்தவுடன் பாண்டவர்களும் குந்தியும் பொழுது விடிந்ததன் காரணத்தினால் எழுந்தவர்கள்
தங்களுடைய நித்திய கடனை முடிக்க வேண்டும் என்பதற்காக எங்கேனும் அருகிலே நதி அல்லது குளம் இருக்கிறதா என்று பார்த்தார்கள். அப்போது அந்த இடத்திலே ஒரு அழகிய நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியை பார்த்த மாத்திரத்திலே எல்லோரும் அதிலே இறங்குவதற்காக சென்றார்கள். அந்த நதியில் அவருடைய கால்கள் பட்டவுடன் ஒரு ஆச்சரியம் அவர்களுக்கெல்லாம் காத்திருந்தது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த நதி ஒரு திவ்ய நதி. அதை தோற்றுவித்தவர் வேதவியாசர். அந்த நதியில் யார் வந்து கால் வைக்கிறார்களோ அவர்கள் முன்பாக வேதவியாசர் வந்து தரிசனம் கொடுப்பார். அப்படித்தான் பாண்டவர்கள் அந்த நதியிலே கால் வைத்த மாத்திரத்திலே இடும்பி முதலிலே கூறினாள் அல்லவா, இங்கே வேதவியாசர் தோன்றுவார் என்று. அவருடைய வார்த்தை பொய்யாகாமல் இருக்கக்கூடிய வகையிலே வேதவியாசர் அங்கே தோன்றினார். அவரை பார்த்த மாத்திரத்தில் பாண்டவர்கள் ஐவரும் குந்தி தேவியும் இடும்பியை பார்த்தார்கள். அதே சமயத்தில் வேதவியாசரை அவர்கள் வணங்கினார்கள். வணங்கியவர்கள், ஆச்சாரியாரே, எங்களுடைய வணக்கத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே மிக அருமையான ஒரு வாசனை வந்தது. அந்த வாசனை வந்த இடத்தை நோக்கி பார்த்தார்கள். இந்த இடம்தான் நாம் வாழ்வதற்குரிய இடமாக இருக்கும். சிறிது காலம் இந்த இடத்திலே நாம் வாழ்வது நல்லதாக இருக்கும் என்று மனதிலே நினைத்தார்கள். அப்படி அவர்கள் நினைத்த அதே நேரத்திலே வேதவியாசர் அவர்கள் அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சியாக என்ன செய்தார் தெரியுமா? ஆசிகளை கூறியவர் குந்தி தேவியை பார்த்து தனது வாழ்த்தினை கூறியவர் தருமபுத்திரனை நோக்கி பார்த்தார். அப்பா, இங்கே நீ இடும்பியோடு வந்திருக்கின்றாய். இந்த இடும்பி யார் தெரியுமா? அரக்கன் இடும்பனுடன் பிறந்தவள். ஆனால் இவள் மிகுந்த கற்புடையவள். அது மட்டுமல்ல, ஒரு நாள் இந்த நதியிலே மிகுந்த தாகம் எடுப்பது போன்று காணப்பட்ட இவள் தன் தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக இங்கே வந்தால் இந்த நதியிலே தண்ணீரை எடுத்து குடித்தாள். அது மட்டுமல்ல, இங்கே ஸ்நானமும் செய்தாள். ஆனால் இந்த நதி என்னால் உண்டாக்கப்பட்டது. நான் இதில் யார் வந்து ஸ்நானம் செய்த போதிலும் அந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு என்ன கொடுப்பேன் தெரியுமா? வல்லமையையும் அவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய ஞானத்தையும் தருவேன். அந்த வகையில் இந்த இடுமிக்கு நான் அதிக வல்லமையும் இஷ்டகாமியத்தையும் கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருந்தேன். இவள் ஸ்நானம் செய்யவே நான் தரிசனமானேன். இவள் நமஸ்கரித்து நின்றாள். இவளுக்கு நான் அதிக வல்லமையை கொடுத்தேன். இஷ்டகாமியத்தையும் அடையக்கடவாய் என்று வரம் கொடுத்தேன். இவள் இடும்பனை விட அதிக வல்லமையை உடையவள். இவள் காலகதியால் பீமன் மேல் காதல் கொண்டு விட்டாள். நீங்கள் இவளுக்கு விரோதம் தேடாமல்
காந்தர்வ மனம் புரிந்து வைக்க வேண்டும். இதோ இருக்கிற சாலிகோத்திர வனத்தில் நீங்கள் சில நாள் தங்கியிருக்கலாம். ஏக சக்கர வனத்தில் இருக்கும் வேத்திரகிய பிறகு சில நாட்கள் இங்கிருந்து விட்டு வேத்திரகீயத்தில் போய் இருங்கள் என்று கட்டளையிட்டார். பிறகு உங்களை நான் சந்திப்பேன். அதுவரை நான் ஒரு மந்திரத்தை உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? வேதியருடைய உருவம் வரும். எந்த வேளையில் அந்த உருவத்தை நீங்கள் நீங்க வேண்டுமோ அந்த வேளையில் அவ்வுருவம் உங்களை விட்டு நீங்கிவிடும். அப்படிப்பட்ட மந்திரத்தை உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன் என்று கூறினார். பாண்டவர்கள் ஐவரும் மகிழ்ந்தார்கள். வேதவியாசர் அந்த மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசம் செய்தார். செய்தவர் கண நேரத்தில் அவர்களிடம் இருந்து மறைந்தார். அதனை பெற்றுக்கொண்ட ஐவரும் குந்தி தேவியும் சாலிகோத்திர முனிவரை சென்று சந்தித்தார்கள். இனி என்ன? தொடர்ந்து கேளுங்கள் அன்பர்களே. நன்றி, வணக்கம்.